வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். நேத்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு கிடுக்கிப்பிடி கேள்வியை கேட்டிருக்குது நம்ம ஈடிக்கிட்ட. தங்கள் கவனத்திற்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் இல்ல. அதில ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பின்பற்றி தான் விசாரிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. எது வந்தாலும் விசாரிச்சிருவீங்களா? ஒரு ₹1,00,00,000 மேல முறைகேடு நடந்திருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். நமக்கு தெரியல. முழுசும் தெரியல. கேள்விப்பட்ட வரைக்கும் ₹1,00,00,000 மேல முறைகேடு நடந்திருக்குது. பண பரிவர்த்தனையில, இல்ல பண விஷயங்கள்ல ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல, இல்ல நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்குறது, ஏதோ ஒண்ணு பண விஷயத்துல ₹1,00,00,000 மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு உண்மையான எஃப்ஐஆர் பதிஞ்சு, உண்மையாக அது நடைமுறைப்படுத்தி இருந்தா தான், அதில பூர்வாங்கமா அதில ஆதாரங்கள் இருந்தா மட்டும் தான் ஈடி தலையிடணும் அப்படிங்கிறது ஈடியோட ரூல்ஸ்ல ஒண்ணு. அதாவது ம் மணி பணி வ வ இது பணம் பரிவர்த்தனையில அ அவங்க தலையிடலாம். அதான். இப்போ அ எந்த விஷயம் வந்தாலும் நீங்க விசாரிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் சூப்பர் போலீஸ் இல்ல அப்படின்னா, ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுதுன்னா, இது அசிங்கமா இருக்குமா? இருக்காதா? 2014 வரைக்கும் ஈடிக்கு, சிபிஐ, ஈடி இந்த இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அது என்ஐஏ அது ஏஜென்சி அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்துச்சு. ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஏன்னா, அவர்கள் 100 விஷயங்கள் நடக்குதுன்னா, அந்த 100 விஷயத்துல எது பெரிய விஷயமோ, எது முக்கியமான விஷயமோ, அதில மட்டும் தான் தலையிடுவாங்க. அத கரெக்ட்டா விசாரிக்கவும் செய்வாங்க. அப்பயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாரி தில்லுமுல் வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. அதெல்லாம் நமக்கு நம்ம நாட்ல சகஜம் தானே அதெல்லாம். சாதாரண விஷயம் தானே. நம்ம என்ன ஜப்பான்லயா வாழ்றோம், இல்ல சைனாலயா வாழ்றோம். கட் அண்ட் ரைட்டா போலீஸ்காரங்க, சிபிஐ எல்லாம் நடந்துக்கிறதுக்கு. அதெல்லாம் இல்ல. நம்ம நாட்ல அப்படிதான் நடக்கும். அட்ஜஸ்ட்மென்ட் தானே நம்ம நாடு பூராவுமே அட்ஜஸ்ட்மென்ட்ல தானே ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்குது. நம்ம கூட தான். நம்மள மட்டும் விலக்கிட்டு சொல்லல. நம்ம கூட தான். இப்ப இந்த சிபிஐ 2014 வரைக்கும் ஓரளவுக்கு இந்த இந்த விசாரணை அமைப்புகள் அனைத்துக்கும் ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு இருந்துச்சு. 2014 ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள 1,70,000 சொல்லிட்டு பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி, அத பதவியிலிருந்து விலக்கிட்டு, ஐயா பிஜேபி கவர்மெண்ட்ல மோடி ஐயா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம், சிபிஐயா இருக்கட்டும், எல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், இல்ல என்ஐஏவா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், இன்னும் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இவை அனைத்தும் குற்றவாளி மேல போய் பாயல. 2014க்கு அப்புறம் குற்றவாளிகளை கைது செய்யல. முறைகேடு எங்க நடந்திருக்கோ அங்க போய் அத விசாரிக்கல. 2014 முன்னாடி வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்தது, நிதி முறைகேடு, இல்ல கிரைம், இல்ல வேற எதுவும் பிரச்சனை, அங்க போய் விசாரிச்சது 2014க்கு முன்னாடி. 2014க்கு அப்புறம் இதுலலாம் எதுவும் தலையிடல. ஆளுங்கட்சிக்கு, ஆட்சியாளர்களுக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவங்கெல்லாம் போய் இந்த விசாரணை அமைப்புகள் போய் நெருக்கிறது, கழுத்தை நெரிக்கிறது, அவர்களை அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, அவங்க மேல கேஸ் போட்டுருவேன்னு சொல்றது, அவங்கள கூட்டு தேவையில்லாம கைது பண்ணி, தேவையில்லாம உள்ள வச்சிருந்து, தேவையில்லாம அதாவது 10 நயா பைசா அந்த அந்த குற்றத்துக்கும், அவங்க சொல்லக்கூடிய குற்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. இவர்களுடைய வழிக்கு வராதவர்களை வழிக்கு வரவழைக்கிறதுக்கு, வளைக்கிறதுக்கு, இவங்களுடைய பாதைக்கு கூப்பிடுறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விசாரணை அமைப்புகள் மொத்தத்தையும் பயன்படுத்துறாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னங்க வேலை? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருந்தா, அதில போய் தலையிடலாம். ஆனா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, யார் பேர் அது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா தான் முடிவு பண்ணணும். இப்ப ஊழல் நடந்திருக்குது, இத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தகவல் வருதுன்னு வைங்க. ஏன்னா, இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நிறுவனங்களையும். ஏன்னா, எல்லாமே இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய வரவு, செலவு, போக்குவரத்து, நல்லது, கெட்டது அனைத்துமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஃபெமிலியரான ஒரு நிறுவனத்திற்கு. இப்போ டாடா இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ டாடா கம்பெனி இருக்குது, இல்ல ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கங்களேன், கார்ப்பரேட் நிறுவனங்கள். இவர்களை பற்றியெல்லாம் ஏ டூ இசட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ எப்போ ரைடுக்கு போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாரை பிடிக்கிட்டு வரணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பிளானடா எல்லாம் பண்ணுவாங்க.
ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. 2 விவசாயிகள், ஏழை விவசாயிகள், வயசான விவசாயிகள், நம்ம கிராமப்புறத்தில் 2 விவசாயிகள் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்து மேலே ஒருத்தன் கண்ணு வைக்கிறான் அப்படின்னா, அந்த கட்சிக்காரன், இந்த பிஜேபி கட்சிக்காரனோ இல்லை அரசுக்காரனோ எவனோ ஒருத்தன் கண்ணு வைக்கிறான் அப்படின்னா, அந்த கண்ணு வச்சு அவங்கள மிரட்டி அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்துருன்னு கேட்பான். அவங்களே ஏழை பாவம். அந்த அந்த அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுக்கிட்டு ஏதோ உழுதுகிட்டு ஏதோ அதில் வர தானியங்களை ஏதோ விற்றுக்கிட்டு பாதி தானியங்களை விற்றுக்கிட்டு பாதி தானியத்தை இவன் சாப்பாடுக்கு வச்சுக்கிட்டு இப்படி காலத்தை ஓட்டுறான். ஆனால் அந்த இடத்த அபகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போலியாக, அதாவது இவனுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தப்பட்டவங்க அந்த 2 வயதானவர்கள். அந்த வயசானவங்களை மிரட்டி உருட்டுறதுக்கு ஈடி இப்போ தேவைப்படுது, அவசியப்படுது. இப்போ 2014க்கு அப்புறம் புது ட்ரெண்ட்டு. இப்போ உங்களை பிடிக்கலையா, நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி, இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், எங்களுக்கு வந்து தேர்தல் நிதிக்கு ஒரு 1000 கோடி ரூபா பணம் கொடு, ஒரு 500 கோடி ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்குறோம். ஐயோ அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லைங்க. ரைட்டு விடு, உங்கள் வீட்டுக்கு இடி ரைடு வரும். உள்ள தூக்கிட்டு போவோம், உட்கார வைப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு, நீ 2 வருஷம் கழிச்சு தான் நீ வெளியே வர முடியும் அப்படின்னு மிரட்டுறது. அவன் என்ன பண்ணுவான், 500 கோடிங்க இடத்துல 400 கோடியை கொடுத்து விட்டு போன சங்கத்தை நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த நீ எடுத்துகிட்டு போ, நான் உள்ளே வந்து என்னால் உட்கார வைக்க முடியாது, என் கம்பெனி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இப்படி தான் இந்த பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கதை பூரா அப்படி தான். போய் ஒரு ஆள் வர்றது, ஒரு டெண்டர் கேட்குறது, உங்களுக்கு டெண்டர் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன செய்வீங்க, எங்களுக்கு என்ன செய்வீங்க, எங்கள் கட்சிக்கு என்ன செய்வீங்க, நான் இதை செஞ்சு தரேன், ரைட்டு உங்களுக்கு டெண்டரு. அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு இந்த பணம் அரசு பணம் அவனுக்கு போன உடனே ஒரு டெண்டர் எடுக்கான ஒரு அரசு பணம் கொடுக்கணும்ல. முன்னாடி ஒரு அட்வான்ஸ் ஒரு வாய்க்கா பறிக்கணும் அப்படின்னா 10 ரூபா செலவாகுதுன்னா 2 ரூபா அரசு முன்னாடி பணம் கொடுக்கணும்ல. அந்த 2 ரூபா பணம் போனோன்னா அதுலேருந்து 1 ரூபாய் அங்கே அனுப்பிச்சி விட்ருது. அப்புறம் பாக்கி பணம் வந்துச்சுன்னா பாக்கி பணம் தான் அனுப்பும். இவங்க ஒரு டீல் பேசுவாங்க. இதெல்லாம் 2014க்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட். இதெல்லாம் வருது. இப்போ இதை வந்து ஏர்போர்ட் இருக்குது, இல்லை ஒரு கப்பல் முனையம், அது என்னது இப்போ ஹார்பர் அது இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு குத்தகை எடுக்கணும், ஒரு லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற உங்களை ஹார்பரை உங்களுக்கு லீஸுக்கு விட்றோம், எங்களுக்கு என்ன செய்வீங்க, எங்களுக்கு ரூபா பணம் இவ்வளோ பணம் கொடுத்துங்க. இப்படி தான் இந்த மாதிரி தான் 2014க்கு அப்புறம் இது புது ட்ரெண்டு. இது ஜனநாயக நாடு. இது யாரும் வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் அது வந்து சகஜம், சாதாரண விஷயம். அதுவும் இந்தியா மாதிரி உலகின் மாபெரும் நம்பர் 1 ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா இங்கே எலெக்ஷன் நிர்வாகம் நடக்குது, சட்டங்கள் பின்பற்றப்படுகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பலுக்கு இல்லாமல் நடக்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மதிக்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கிறோம், ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் மேலே மாபெரும் மதிப்பு வச்சுருக்கிறோம், சுதந்திரம் வாங்கினதுக்கு போராடினவங்க மேலே நிறைய மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் இந்தியாவில் சகஜம். இதெல்லாம் சாதாரண விஷயம். பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான வழக்குகள், பொய்யான சிறை தண்டனை, இப்போ நான் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி யூடியூபர் நம்ம காணொலி 50 பேர் பார்ப்பாங்க, மிஞ்சி போனால் 100 பேருக்கு பார்ப்பாங்க, அவ்வளோதான். லட்சக்கணக்கான காணொலிகள்லாம் வியூஸ்லாம் போகுது பார்த்தீங்களா. அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அவங்க மேலே வந்து ஈடி ரைடு. இங்கே வா, நீ இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிற, அவனை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவான், உட்கார வச்சு ஒரு ரூமில் உட்கார வச்சு, யாரை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, அரசுக்கு எதிராக பேசுகிற, உன்னை தூக்கி 1 வருஷம் உள்ளே வைப்போம். உள்ள வைப்போம், இந்த மாதிரி சொல்லி உள்ளே வைக்க மாட்டாங்க. அவங்க எந்த மாதிரி சொல்லி உள்ளே வைப்பாங்க, நீ உனக்கு 2 கோடி ரூபா வருமானம் வந்துருக்குது, நீ கணக்கு காமிக்கலை, நீ 5 கோடி ரூபா வருமானம் வருது, உனக்கு கணக்கு காமிக்கலை அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. வேறு எப்படி பண்ணுவாங்கங்கிறீங்க. இதற்கு பெயர் தான் புதிய ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம், உலகின் மாபெரும் ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் அப்படி தான் நடக்கும். அதான் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்குது, உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. உங்களுக்கு வர எல்லா விஷயங்களையும் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் சூப்பர் போலீஸ் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம திருந்த மாட்டோம், அது வேறு விஷயம். அவன் நாடு அப்படி, நம்ம ஆள்ற ஒன்றியத்தில் ஆள்ற ஆட்சியாளர்கள் அப்படி, அது அப்படி தான் நடக்கும். வாழ்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.